ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபு ஜோக்கோரியம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது ஒரு நைட் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க. நம்ம நைட்டு என்ன வேலை செஞ்சோம் அப்படின்றத பார்க்கலாங்க. நைட்டு டிஃபன் என்ன பண்ணோம் எல்லாம் பார்க்கலாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமான் இருந்ததுங்க. சரி, சாமான் எல்லாம் சிங்கில் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம் சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிங்கில் பார்த்திங்கன்னா சாமான் இருந்தாவே அதுவே எல்லாருக்குமே அது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குதுங்க. சாமான் தேய்க்கிறதுனாவே அது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. என்னங்க பண்ணுறது, நம்ம தான் தேய்ச்சாகணும். சரின்னு சொல்லிட்டு தேய்ச்சிடலாம் சொல்லிட்டு தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தேய்ச்சி முடிச்சிடலாம் சொல்லிட்டு தேய்ச்சி முடிச்சாச்சுங்க. சரி, அப்படியே இன்றைக்கி நைட்டு என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டு பொட்டுக்கடலையும் தக்காளியும் போட்டு சட்னிங்க. பொட்டுக்கடலை தக்காளி சட்னிங்க. அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நான் டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சட்னி நல்லா இருந்துச்சு, தோசையும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அது 2 காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் 2 குட்டீஸுங்க ஒரே அமக்கலம் அன்றைக்கி, ஒரே சேட்டை அன்றைக்கி. அவங்க 2 பேரும் ஒரே அமக்கல் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையும் பார்த்துட்டு அப்படியே அந்த டைல்ஸ்லாம் கழுவி எடுத்துட்டாங்க. அந்த கேஸ் அடுப்பு மேலே இருக்க டைல்ஸு எல்லாமே ஃபுல்லாக வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் வாஷ் பண்ணிட்டேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் டிஃபன் வேலையை ஆரம்பித்தேன். அன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 ஆயிடுச்சு. 8:30க்கு மேலே சாமான்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த டைல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு, நான் எப்போவுமே அப்படி தாங்க தினமும் டைல்ஸ் வாஷ் பண்ணுவேன். கவுண்டர் ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுருவேங்க. அது நைட் நம்மளுக்கு க்ளீன் பண்ணிட்டு படுத்துட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். காலையில் மார்னிங் பார்த்திங்கன்னா எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு அந்த கிச்சனோட நுழைஞ்ச உடனே நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, அதை பார்த்தாவே நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அப்போ தான் சரி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் நைட்டே முடிச்சுட்டு படுத்துறதுங்க. எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சரி, ஸோ டிஃபன் வேலை ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. சிங்க்லாம் கூட கழுவி முடிச்சிட்டேன். சரி, அப்படியே அந்த மிக்ஸி இருக்கிறது, மிக்ஸிலாம் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்ததுங்க. சரி, அதையும் க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களாம் யார் யார் இந்த மாதிரி நைட்டில் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு படுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே அப்படி தாங்க, நைட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணி தாங்க எப்போவுமே நான் படுப்பேன். நான் மிக்ஸி பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த சட்னி அரைச்சது எல்லாமே மிக்ஸி ரொம்ப இதுவாகிடுச்சு, மெஸ்ஸி ஆகிடுச்சுங்க. சரி சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கிளாத் சொன்னேன் பார்த்தீங்களா, மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னு சொல்லிட்டு, அது நல்லாவே ரொம்ப எஃபெக்டாக இருக்குங்க. அந்த கிளாத் வச்சு மிக்ஸிலாம் வாஷ் பண்ணிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்படிதாங்க அவுட்லுக் இப்படி தான் இருந்ததுங்க. மிக்ஸிலாம் தொடச்சிட்டு ஃபைனல் அவுட்லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்ததுங்க கிச்சன். நம்மளுக்கு அந்த கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு பார்த்ததுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கே நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவாக நம்மளுக்கு இப்போ தோணுது. நம்மளுக்கு பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. கிச்சன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பக்கத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பொட்டுக்கடலை சட்னி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நல்லா இருந்ததுங்க. சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதை நான் யூடியூப்பில் பார்த்து அந்த ரெசிபி செஞ்சு பார்க்கலாமே செஞ்சு பார்த்துருந்தேன். நல்லா இருந்ததுங்க. டேஸ்ட் நல்லா இருந்தது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, வெங்காயம் தக்காளி தாங்க அதுக்கு மெயினானது. போட்டு செஞ்சது. தேங்காயும் போடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு காஞ்ச மிளகா, அப்புறம் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா பொட்டுக்கடலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டு அரைச்சிட வேண்டியதாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அது சரி, அதை செஞ்சு முடிச்சு தோசை ஊற்றிட்டு அன்றைக்கி டின்னர் முடிச்சிட்டோங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். யார் யார் அன்றைக்கி நீங்கள் என்னென்ன டிஃபன் செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நைட் எப்போவுமே வேலையை முடிச்சுட்டு படுத்தா நம்ம மார்னிங் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்குங்க. இல்லைனா மார்னிங் எந்திரிச்சோடனே டிஸப்பாயின்மெண்ட் மாரி நமக்கு ஆகிடுதுங்க. அது நம்மளுக்கு எந்திரிச்சோடனே என்னடா இது கிச்சனில் வந்தாவே இருக்குது, மெஸ்ஸியாக இருக்குது, அதை பார்த்தாவே நம்மளுக்கு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுதுங்களா. அந்த மைண்ட் அப்செட் ஆகாது. நம்மளுக்கு என்ன ஆகுது, அன்றைக்கி டேவே ரொம்ப லோலியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி, அதனால தான் நம்ம எப்பவுமே நைட்டே முடிச்சுட்டு படுத்துட்டோம் வச்சு காலையில் எழுந்திரிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆக்டிவாக வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்குதுங்க.
அதனால தாங்க நான் எப்பவுமே நைட்டே முடிச்சிடுறதுங்க. நம்ம காலைல வந்து எழுந்திரிச்சி அறக்க பறக்க வேலை செய்கிறதுக்கே சரியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போ அப்போ தான் சாமான் தேய்ச்சிக்கணும், அப்போ தான் கிச்சன் க்ளீன் பண்ணிக்கிறது தான் டைம் இருக்காதுங்க நம்மளுக்கு. சரி அப்படியே ஒன் பை ஒன் பையாக பார்த்துக்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. அது அது வதக்கிட்டதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா போட்டேங்க. காஞ்ச மிளகா வந்து வரமிளகா ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணுங்க. வரமிளகா வந்து நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு நம்ம வந்து திரும்பவும் வந்து வெங்காயம் தக்காளி நம்ம வதக்குறோம் பார்த்தீங்களா, அப்போ கூட போட்டு நம்ம வந்து வதக்கிடலாங்க. அதை வந்து வதக்கிட்டு அதிலேயே வந்து நம்ம உடச்சக்கல்லையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. உடச்சக்கல்லையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாங்க. வெறும் வெங்காயம் தக்காளி உடச்சக்கல்ல காஞ்ச மிளகாய் இவ்வளோ தாங்க போட்டு உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாங்க. வதக்கிட்டு நம்ம வந்து அப்படியே அரைச்சிக்க வேண்டியதாங்க. ஆற வச்சு அரைச்சிட்டு தாளித்து கொட்டிக்கலாங்க. அது வந்து கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டு தாளித்து கொட்டிக்கிட்டேங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சுங்க. சூப்பராக இருந்ததுங்க அன்றைக்கி டேஸ்ட்டு. அன்றைக்கி இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்மளோட நைட் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா. உங்களது எப்படி போச்சு? இன்றைக்கி டே எப்படி போச்சு சொல்லுங்கள். இன்றைக்கி டே நல்லா இன்றைக்கி ஹாப்பியாக போச்சு எனக்கு. உங்களுக்கு டே எப்படி போச்சு சொல்லுங்கள். அதேமாரி இந்த சட்னி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கி எல்லாமே முடிச்சுட்டு எல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு ஒரு 4 சாமான் இருந்ததுங்க. அதையும் தேய்ச்சிட்டு அப்புறம் நான் படுத்தேன் நான். சட்னி அரைச்சி மிக்சியில் இருந்ததுங்க. மிக்சி அந்த தட்டு எல்லாம் சாப்பிட்ட தட்டு எல்லாம் இருந்தது. சரி அதையும் கையோடு வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படி போயிட்டு இன்றைக்கி படுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.